இவரா? இவரை யார் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தது? போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. இப்ப இவரு என்ன சொன்னாருன்னு தெரியலையே. ஏக்கா, மார்மலை கிடைச்சிட்டாரோ? ஆமா பத்ராளி, சுப்பிரமணி தான் கூட்டிட்டு வந்தான். இடி உழுவா, இவனா கூட்டிட்டு வந்து தொலைச்சது? இவன் யார் இந்த வீட்டுக்கு? எதுக்கு இந்த வீட்டுக்காக இப்படி வளைக்கா? சுவாதனையானமா இருக்கு. அவனோ தேடி இருந்தா கூட இந்த ஆள் கிடைச்சிருக்க மாட்டார். இவன் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டானே. அன்னைக்கு அந்த பூமாரி பிள்ளையும் இவன் தான் போய் கூட்டிட்டு வந்தான். அன்னைக்கு செல்லம்மா கிணத்துல விழுந்த அன்னைக்கு இவன் தான் விழுந்தடிச்சு காப்பாத்தினான். எதுக்காக இந்த வீட்டுக்கு இப்படி வளைக்கான்னு தெரியலையே. இதுக்கு என்ன தனி சம்பளமா கொடுக்காதவியே? சம்பளத்தை வாங்குறமா, வேலையை பார்த்தமா, போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்கான். இவன் மேல முதல்ல ஒரு கண்ணு வைக்கணும். சொல்லுங்க, உங்களை யார் எப்படி செய்ய சொன்னது? சொல்ல வந்துட்டு இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டதெல்லாம் இருக்கட்டும். யார் உங்களை இந்த மாதிரி செய்ய சொன்னது? அதான் நான் சொல்றேன்ல, அந்த சரோஜினி தான் சொல்லிருப்பா. வேற யாரு நம்ம குடும்பத்துக்கு எதிரி? இவ மட்டும்தான். என்னது சரோஜினியா? எதுக்கு அந்த வாயில்லாத பூச்சியோட பேரை சொல்லியா இவ? ஓஹோ, இவளுக்கு அவளுக்கு ஆவாதுல்ல. சரி சரி, அப்படியே அவ மேல திருப்பி விட்டுருவோம். ஏய் குஷ்பு, என்ன சொல்லியா சரோஜினியா? அவளா செய்ய சொன்னது இதெல்லாம்? ஆமாதே, அவதான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன சொல்லியா? ஊம கணங்கால இருப்பா. ஊம ஊரு கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த வீட்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க இவள லேசா நினைச்சுக்கிடாதுங்க. சரியான ஆளு. அப்படியா? என்ன செஞ்சா? பத்ராளி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இங்க நடக்கத பத்தி உனக்கு தெரியாது. ஏல குசுப்பு, அதான் அவர் சொன்னார்ல, அவர் ஆம்லேட் கேட்டே போட்டு தந்தானே. நீ எதுக்கு சும்மா சும்மா அவ பேரையே சொல்லிக்கிட்டு இருக்க? அவளை எதுக்காக நீ சந்தேகப்படியா? ஏம்மா, அதான் அவர் தெளிவா சொன்னாரே. யாரோ சொல்ல சொல்லிதான் செஞ்சேனே. இவதாம்மா சொல்லியிருப்பா. அண்ணி, சரோஜினி அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சரோஜினியை எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க. பாத்தியா, நேத்து வந்தவன் சுப்பிரமணி, அவனுக்கு தெரியுது. நீ என்னடானா அந்த பிள்ளைய சந்தேகப்பட்டுட்டு கிடக்க? ஏய் சுப்பிரமணி, உனக்கு இவளை பத்தி என்ன தெரியும்? நீ எதுக்காக அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்க? இல்ல, நீ சரோஜினி பார்த்தாலே தெரியுது, அப்பாவி மாதிரி இருக்காங்க. இங்க பார், எங்க வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்டேன். யார பார்த்தா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. ஏல குசுப்பு, உன் பேச்சு சரியில்லை. சுப்பிரமணி எதுக்கு இப்படி முறிச்சு முறிச்சு பேசியா? அவன் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியாதா? மர்மமே, இதை யாரோ செய்ய சொல்லிதான் செஞ்சிருக்காரு. ஆனா அவர் வாயினாலே சரோஜினி பேர என்ன சொல்லல. சும்மா நீ பாட்டுக்கு ஒண்ணு கிளப்பி விடாத. நாங்க இருக்க விசாரிச்சுக்கிடுவோம், நீ அமைதியா நில்லு. இந்தாளா? என்னமா இவரை நிக்க வச்சு விசாரிச்சிட்டு இருக்கீங்க? போட்டு நாலு மிதி மிதிங்கம்மா. என்கிட்ட கொடுங்க அந்த ஆளை. யோ ஏய் சூர்யா, கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்னதான் இருந்தாலும் அவர் உன் அக்கா புருஷன். அக்கா புருஷனா? இவர் என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு? இவரால என் வாழ்க்கையே போச்சு, என் சந்தோஷமா போச்சு. இவரை நான் சும்மா விட மாட்டேமா, தள்ளுங்க. தம்பி வேண்டாம், பையன் புருஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, ஒண்ணுமே தெரியாம தான் என் கல்யாணத்தை நிறுத்தினாரு. அந்த பொண்ணை கடத்தி என் வாழ்க்கைய அழிச்சிட்டாரு. இவருக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க சொல்றீங்களா? அதையும் நான் நம்பணுமா? தள்ளுங்க, அவர் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன். இங்க பாருங்க சூர்யா, ஆல்ரெடி நானே அவரை அடிச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரே என்ன நடந்துச்சுன்னு சொல்லக்காத இங்க வந்திருக்காரு. மறுபடியும் நீங்க இப்ப அடிக்க வேண்டாம். ஏய், நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு? அவருக்கு எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அப்ப நீ தான் எல்லாத்தையும் செய்ய சொன்னதோ? ஏய் சூர்யா, எதுக்கு சுப்பிரமணி அப்படி பேசியா? சுப்பிரமணி நமக்கு நல்லதுதாப்பா பண்ணுவான். மா, உங்களுக்கு இவனை பத்தி தெரியாதுமா. இவன் சரியான நம்பிக்கை துரோகி. இவனெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது. ஏமாலியே வீண் பலி போட்டவமா இவன். இவனெல்லாம் எதுக்கு முதல்ல வீட்டுக்குள்ள விடுறீங்க? வெளியே துரத்துங்க இவனை. இவன் என்னடானா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியும், துர்காவை இவனை சேர்ந்துதான் கடத்திருப்பான். எனக்கும் அதே சந்தேகம் இருக்கு குழந்தை. இந்த சரோஜினி, இந்த சுப்பிரமணி, இவரு மூணு பேரும் ஒண்ணுதான். மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு தோணுது. ஏல குசுப்பு, நீ உன் வாயை மூடிட்டு இரு. எப்படியோ அவியலுக்குள்ளேயே சண்டையை போட்டு அவியலுக்குள்ளேயே குற்றவாளியை கண்டுபிடிச்சுக்கிறியாவே. நம்ம வேற யாரும் இழுக்காம இருந்தா சரி. ஒருவேளை மர்மவிய பேரை சொல்லிட்டா என்ன செய்ய? அதுக்குள்ள அவர் எப்படியாவது அடிச்சு மட்டையாக்கணுமே. இது பகல் நேரமா இருக்கு. ராத்திரியா இருந்தா கூட கரண்ட் கட் பண்ணி விட்டுட்டு அவரை அடிச்சிடலாம். பகல்ல என்னத்த பண்ண? பேசாம ஏதாவது மருந்து போட்டு கலக்கி எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாமா? வேண்டாம் வேண்டாம், இவ்வளவு பேர் நிக்காவல, பிறகு நம்ம பேர் வந்துடக்கூடாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மாப்பிள்ளைய நான் விசாரிச்சுக்கிட்டேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க.
சூர்யா நான் விசாரிச்சு சொல்லியே இவரெல்லாம் அடிச்சு துவைச்சாதான் உண்மை என்னன்னு வெளியே வரும். இருப்பா நான் விசாரிக்கேங்க இல்ல. அவர் என்னதான் சொல்லியாருன்னு கேப்ப ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எதுக்கு ஆளுக்கு தேவையில்லாம பேசுறிய? இல்ல லட்சுமணா, தம்பி சொல்றது சரியா தான் இருக்கும்னு தோணுது. நம்ம பிரச்சனையை நம்மளே விசாரிச்சுக்கிடலாம். எதுக்கு மூணாவது ஆளுங்க இருக்கானா? இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? சுப்பிரமணியங்க இருக்கையில என்ன கோவம் வருது? அவன் எனக்கு பிள்ளை மாதிரி. அவனும் அந்த வீட்ல இருக்கலாம். அவனுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. மா அப்ப எங்களை விட இவன் தான் உங்களுக்கு முக்கியமா? இவனா கிளப்ல போய் டான்ஸ் ஆடினேன்னு உங்ககிட்ட வந்து போய் சொன்னான். இவனை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி தானே சத்தம் போட்டு வச்சிருந்தீங்க. மறுபடியும் எப்படிமா வர ஆரம்பிச்சான்? எனக்கு எல்லாமே மறந்து போயிட்டுன்னு எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களாமா? அப்போ என்னைய விட இவன் தான் உங்களுக்கு முக்கியமா? ஐயா சூரியனா அப்படி சொல்லுவன ஐயா. சுப்பிரமணி மோசமானவன் இல்லப்பா, நல்ல பையன்தான். அவனும் அந்த வீட்டு புள்ள மாதிரி எல்லா விஷயத்திலயும் நல்லதாப்பா செஞ்சுட்டு இருக்கான். மா என் மேல வீண் பழி போட்டவன், இல்லாதது ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னவன், அவன் உங்களுக்கு முக்கியமா? ஐயா சூர்யா, இப்ப எதுக்கியா பழசெல்லாம்? போன கதை போட்டப்பா, இப்ப நடக்கத மட்டும் யோசிப்போம். மாப்பிள்ள யார் சொல்லி அந்த துர்காவிலே கடத்தினாருன்னு கேப்போம். மாப்பிள்ள சொல்லுங்க, யார் சொல்லி கடத்தினீங்க? வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்கிய? உண்மையை சொல்லுங்க மாப்பிள்ள. மச்சா என்னைய கடத்த சொன்னது. ஐயோ நாசமா போச்சு, என் பேரு சொல்லிருவாங்களோ? மார்மவனே, நீங்க கரெக்ட்டா உண்மையை சொல்லிருங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. அது வந்து மச்சான். சொல்லுங்கங்க, யாருங்க இப்படி செய்ய சொன்னது? வேற யாரும் இல்ல, அன்னபூர்ணி சித்தி தான் சொன்னாவ. என்னது அன்னபூர்ணியா? எப்பாடா நான் தப்பிச்சேன். ஆமத்தே, அவிய சொல்லிதான் செஞ்சேன். ஏய் லட்சுமணா, இப்பவே அன்னபூர்ணிக்கு போன போட்டு வர சொல்லு. இது உண்மையா பொய்யான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும். யாரும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாங்க, அவிய வேலையில போய் பாருங்க. அவ வரட்ட நான் பேசிக்கிட்டேன். போங்க எல்லாரும். எனக்கு ராஜமச்சம் இருக்கு, இனிமேல் யோக உச்சம் இருக்கு. காட்டில ஏறி உலாவும் வருவேன், கை காலை நீட்டி நிலாவை தொடுவேன். யாரையும் துசிப்பால துச்சம் என்று எண்ணாது, திரிகாணி இல்லை என்றால் இவையிலே இல்லை மாறாதே. யாரையும் துசிப்பால துச்சம் என்று எண்ணாது, திரிகாணி இல்லை என்றால் இவையிலே இல்லை மாறாதே. என்னை ரோட்டி எறிந்தது உனது விதி. நான் சாலை மனிதனின் பிறவி விதி. பேக்கும் முன்னே வீட்டுக் கொண்டேன். அன்னையின் கருவினில் புரண்டதும் நடனம் தொடங்கி விட்டேன். உள்ளே 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 உள்ளே. அஸ்வின், நான் எவ்வளவு பெரிய டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமாடா? நீ என்னடா இங்க ஜாலியா பாட்டு பாடி ஆடிட்டு இருக்க? போடா, ஏதாவது சொல்லிட போறேன். கீழே என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ என்னடா இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்க? என்ன ப்ராப்ளமா? அந்த குடிகாரன் கிடைச்சிட்டான்டா. ஆமாண்டா, கிடைச்சிட்டாரு. தோட்டத்துல வேலை செய்யறான சுப்பிரமணி, அவன் தான் அந்த ஆளு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தானா. டே ஒழுங்கா பேச, இல்ல எனக்கு இருக்க டென்ஷன்ல ஏதாவது சொல்லிடுவேன். ஆமாண்டா, அவன் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். எனக்கு அவன் மேலேயே டவுட்டா தாண்டா இருக்கு. அவன் சொல்லிதான் இந்த ஆள் இப்படி செஞ்சிருப்பாரோன்னு தோணுது. அந்த ஆளுகிட்ட கேட்டதுக்கு யார் பேரை தெரியுமா சொல்றாரு? யாமினியோட அம்மா பேரை சொல்றாரு. அவங்க தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்களா? ஆமாண்டா, அவங்க தான் செய்ய சொன்னதான். எனக்கு அந்த சுப்பிரமணிக்கு அதுல சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. அவனும் அந்த யாமினியோட அம்மாவும் யாமினியும் அந்த ஆளும் சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. இந்த யாமினி ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட வந்து நடிச்சிட்டு போனாடா. எங்க மேல சந்தேகப்பட்டீங்களே, இப்போ அவர் காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்கன்னு கேட்டு போனா. இப்போ அவ எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பான்னு தெரியல. நல்லவ மாதிரி அப்படியே நடிச்சிட்டு போனாடா. அவர் எல்லாரும் முன்னாடியோ அவ அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டாரு. அந்த யாமினிக்கும் இதுல சம்பந்தம் இருக்கும் தான் தோணுது. இன்னைக்கே அவளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் பாரு. ஆமா, ஃப்ராட் தானே பண்ணி தானே அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இதுக்கு மேல அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது.
நான் அவளை துரத்த தான் போறேன். அவங்க அம்மா வந்தாங்கன்னா கையோட கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்ல போறேன். என்னாலலாம் அவ கூட வாழ முடியாதுடா, திமிரு பிடிச்சவ. ஒரு சின்ன கேப் கிடைச்ச உடனே என்கிட்ட வந்து திமிரா பேசிட்டு போனா. என் பேரையும் எங்க அம்மா பேரையும் சொன்னீங்களே, இப்ப அவர் தானே கடத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டுட்டு போனாடா. இப்போ அவங்க அம்மா தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாயே திறக்காம அப்படியே உள்ள ஓடிட்டா. எங்க அண்ணன் அவங்க அம்மாக்கு போன் போட்டு வர சொல்லியிருக்காவ. வந்ததுக்கு அப்புறம் பாரு, நாளா சும்மா இருக்க மாட்டேன்டா. யாமினிய கையோட கூட்டிட்டு போனா உங்களுக்கு நல்லது. இல்ல மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் சூர்யா, உனக்கு யாமினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அது மட்டும் இல்ல, நான் மயங்கி விழுவிழுன்னு சொல்ல நீ தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தாலி கட்டின. அப்படி இருக்கும்போது ஏன்டா சிஸ்டர் மேல இவ்வளவு கோவப்படுற? ஏதோ ஒரு பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு ஏத்துட்டு வாழ ஆரம்பி சூர்யா. தேவையில்லாம உன் லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத. எனக்கு இப்ப வேண்டாம் அஸ்வின், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல இவ்வளவு சீக்கிரமா துரத்தி விட்டுட்டு துர்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. இதுதான் நல்ல சான்ஸ். அவங்க அம்மா மட்டும் பண்ணது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. உங்க பொண்ணைய கையோட சேர்த்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லதான் போறேன். என்னாலலாம் இவ கூட வாழவே முடியாது. எப்படி தெரியுமா என்கிட்ட வந்து பேசிட்டு போனா இவ? அவளை போய் பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி 4 வாரத்தை கேட்டுட்டு வர இரு. டேய் சூர்யா, ஐயோ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு போறா, அந்த பொண்ணு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. செல்லம்மா நீ அழாத. செல்லம்மா நீ அழாத செல்லம்மா. எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? உன் புருஷன் மேலதான் எந்த தப்பு இல்லல்ல. மைனி அன்னபூர்ணி அத்தை தான் செய்ய சொன்னவன் சொல்லியவ. அப்படிலாம் இருக்காது செல்லம்மா. உன் புருஷன் அந்த சரோஜினியை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லியாரு. இப்ப அன்னபூர்ணி சித்தி வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அவிய இல்லன்னு சொல்லுவாவ. அதுக்கு பிறகு உன் புருஷன் இந்த சரோஜினி பேரை சொல்லிதானே ஆகணும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அன்னபூர்ணி சித்தி வந்தா எல்லாம் தெரிஞ்சிடும். எதுக்காக மைனி இவரு அவளை காப்பாத்த நினைக்கணும்? ஜெயிலுக்கு போயிருவிய, உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க எவ்வளவு கெஞ்சிட்டேன். ஏன் அவ பேரை சொல்லுங்கன்னு கூட எல்லாரும் சொல்லியாச்சு. ஆனா அவரு சொல்லவே மாட்டேங்காரு, இல்லவே இல்லன்னு சாதிக்காரு. அதான் செல்லம்மா எனக்கு புரியல. நான் கூட அண்ணே அவ பேரை சொல்லிடுவாருன்னு நினைச்சேன். சொல்ல மாட்டேங்காரே. எதுக்குதான் அவர் இப்படி இருக்காரோ தெரியல. அவளை காப்பாத்துறதுனால என்ன கிடைக்க போகுது அவருக்கு? மைனி சாருக்கு வாங்கி தரேன்னு சொல்லிருப்பாளா இருக்கும் மைனி. அதுக்காக ஆசைப்பட்டுட்டு கூட இவர் இப்படி நடிப்பாரு. அதுக்கு ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையாமா புருஷனுக்கு? அதான் மைனி ஏன் இப்படி பண்ணியாருன்னே தெரியல. கொஞ்சம் கூட அந்த மனுஷனுக்கு அறிவே இல்ல மைனி. சுய புத்தி தான் இல்ல. நம்ம சொல்லி கொடுத்தாலும் புத்தி வரல பாருங்க. அவ பேரை மட்டும் சொல்லிட்டு அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்கும். இப்ப என்னடானா அத்தையோட பேரை சொல்லியிருக்காரு. இனி அவிய வந்து என்னெல்லாம் சொல்ல போறாவளோ? என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட போறாவளோ பயமா இருக்கு மைனி. பயப்படாத செல்லம்மா, அதெல்லாம் அனுப்ப மாட்டாவே. இவ்வளவு தப்பு செஞ்சு அவளே இந்த வீட்டுல தைரியமா நிக்கிறா. உன் புருஷன் எதுக்கு போனோம் நான் பாத்துக்கிட்டேன். ஏல குசுப்பு, நீ எதுக்காக வாய் இவ்வளவு பேசியா? அந்த சுப்ரமணி பையல பத்தி நீ ஏன் அப்படி பேசியா? நான் தான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் இந்த வீட்டு பிள்ளை மாதிரி. நீ ஏன் அவனை பிரிச்சு பேசியா? எத்தே நம்ம குடும்ப விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது மூணாவது ஆள் எதுக்கு தலையிடணும்? அவன் மூணாவது ஆள் மாதிரி அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கான். இந்த வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் முத ஆளா வந்து நிப்பான். நீ என்னடானா அவனை பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா காலையில கேட்டா என்ன நினைப்பாவ? அவன் மனசு என்ன பாடுபட இப்படியே நேரடியா ஒருத்தனை பேசியது. அவன் இந்த குடும்பத்துக்காக எத்தனை வாட்டி கஷ்டப்பட்டிருக்கான். இந்த செல்லம்மா கணத்துக்குள்ள குதிச்சுட்டா. எல்லாரும் நின்று வேடிக்கை தான் பார்த்திருக்காவ. ஆனா அந்த பையன் உயிரை கூட பெருசா நினைக்காம குதிச்சு காப்பாத்திருக்கான். அந்த பூமாரிக்குள்ள காணாம போய் வீட்டுக்குள்ள எல்லாரும்
இருக்கு மைனி.